விமர்சனம் டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் திரை விமர்சனத்தில் காண இருப்பது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் லைக்கா பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கும் இந்தியன் 2 திரைப்படம் குறித்து காண இருக்கிறோம். இத்திரைப்படம் குறித்து காண்பதற்கு முன்பு 28 ஆண்டுகளுக்கு முன்பு இயக்குனர் சங்கர் மற்றும் கமல் அவர்களின் கூட்டணியில் 1996ஆம் ஆண்டில் வெளியான இந்தியன் திரைப்படம் குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியன் திரைப்படத்தில் கமலஹாசன், சுகன்யா, மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா, கவுண்டமணி, செந்தில், நெடுமுடி வேணு மற்றும் பலர் நடித்திருப்பார்கள். இத்திரைப்படத்தில் இந்தியன் தாத்தாவாக வரும் சேனாபதி அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராகவும் தியாகியாகவும் நடித்திருப்பார். சுதந்திர போராட்ட வீரரான சேனாபதி அவர்கள் லஞ்சம் ஊழல் பெறும் அரசு அதிகாரிகளால் தனது குடும்பத்தினர் பாதிக்கப்படுவதை உணர்ந்து லஞ்சம் ஊழல் பெறும் அரசு அதிகாரிகளை களை எடுக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரது மகனாகிய சந்துரு அவர்கள் அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு லஞ்சம் ஊழல் பெற்று சமூகம் பாதிக்கப்படும் போது தனது மகனையே கொலை செய்கிறார். அதன் பிறகு இந்தியாவிலிருந்து தப்பி செல்கிறார். அப்பொழுது மீண்டும் லஞ்சம் ஊழல் அதிகமானால் தான் திரும்புவேன் என்று சொல்வதுடன் நிறைவடைகிறது முதல் பாகம். தற்போது வெளிவந்திருக்கும் இந்தியன் 2 இரண்டாம் பாகத்தில் கமல், சித்தார்த், எஸ்.ஜே. சூர்யா, பாபி சிம்ஹா, ரகுப்ரீத் சிங், பிரியா பவானி சங்கர், ஜெகன் ஆகியோர் நடித்துள்ளனர். சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷிகாந்த் ஆகியோர் வாக்கிங் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலம் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை வீடியோவாக பதிவு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர். அதன் மூலமாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பிலிருந்து எப்படி வெளிவருவது, இதற்கு தீர்வு என்ன என்று அவர்கள் தேடும் பொழுது இந்தியன் தாத்தா அவர்கள் மீண்டும் வந்தால் மட்டுமே இதை சரி செய்ய முடியும் என்று முடிவு செய்கிறார்கள். அதன் காரணமாக கம்பேக் இந்தியன் என்ற ஹேஷ்டேக்கை வைரல் செய்கின்றனர். இதன் மூலம் இங்கு நடைபெறும் அனைத்து சமூக அவலங்களையும் இந்தியன் தாத்தா அவர்களுக்கு அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றனர். இதை அறிந்த இந்தியன் தாத்தா அவர்கள் தைவானில் இருந்து மீண்டும் இந்தியா திரும்புகிறார். இந்தியன் தாத்தா அவர்கள் மீண்டும் இந்தியா வருவதை அறிந்த சிபிஐ அதிகாரி அவரை விமான நிலையத்திலேயே கைது செய்ய ஆயத்தமாகிறார். இத்தருணத்தில் இந்தியன் தாத்தா அவர்கள் சாதுரியமாக அவர்களிடமிருந்து தப்பி செல்கிறார். இந்தியன் தாத்தா அவர்கள் லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்கு தீர்வாக ஒவ்வொருவரும் தங்களது குடும்பத்திலிருந்து அதனை தொடங்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இதனை உணர்ந்த இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினை கண்காணிக்க ஆரம்பிக்கின்றனர். அதில் தங்களது குடும்பத்தினர்கள் தவறு செய்வது தெரிய வந்து அவர்களை சட்டத்தின் முன் ஒப்படைக்கின்றனர். அதன் மூலமாக அவர்களது குடும்பமே பாதிப்புக்குள்ளாவதை உணர்ந்து குடும்பத்தை இழந்து பெற்ற பிறகு நாடை சுத்தம் செய்து என்னாக போகிறது என்ற அடிப்படையில் இந்தியன் தாத்தா அவர்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கோ பேக் இந்தியன் என்ற ஹேஷ்டேக்கை மீண்டும் வைரல் செய்கின்றனர். இதன் பிறகு என்ன நடந்தது என்பது இத்திரைப்படத்தின் மீதி கதை. இந்தியன் 2 திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்தியன் தாத்தாவாக மிக சிறப்பாக நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் மிரட்டி இருக்கிறார். சித்தார்த் அவர்கள் மிக சிறப்பாக தனது கதாபாத்திரத்தை செய்திருக்கிறார். பிரியா பவானி சங்கர், ஜெகன், பாபி சிம்ஹா, மனோபாலா, விவேக், டெல்லி கணேஷ், சமுத்திரகனி ஆகியோர் தங்களது கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செய்திருக்கின்றனர். இத்திரைப்படத்திற்கு அனிருத் அவர்கள் சிறப்பாக பாடல்களும் பின்னணி இசையும் வழங்கியிருக்கிறார். மேலும் முதல் பாகத்தில் ஏஆர் ரஹ்மானுக்கு வழங்கிய பின்னணி இசையை ஆங்காங்கே பயன்படுத்தியுள்ளது சிறப்பாக வந்துள்ளது. மேலும் இத்திரைப்படத்திற்கு ரவிவர்மன் அவர்கள் ஒளிப்பதிவு மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவரது பங்களிப்பு நிறைவாக உள்ளது. கலை இயக்குனர் முத்துராஜ் அவர்கள் காட்சிகளை மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார். முதல் பாகத்தில் தமிழ்நாட்டில் நடந்த லஞ்சம் ஊழல் குறித்து சுட்டிக்காட்டி படம் எடுத்திருந்த இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்தியன் இரண்டாம் பாகத்தில் இந்தியன் தாத்தா அவர்கள் இந்தியாவெங்கும் சென்றால் என்ன நடக்கும் என்பதை பிரம்மாண்டமாகவும் எல்லோரும் ரசிக்கும்படியும் எடுத்து சொல்லுகிறார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். மேலும் எங்களது வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் காண்பதற்கு பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.